Hi friends, welcome to Tasty Cooking. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ஒரு சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் ஃபாதர்ஸ் டேக்கு எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டையோட மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா ஃப்ளஃபியாக வரணும். 3/4 கப்பு சர்க்கரையை பவுடரை அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். கேக் மோல்டில் எண்ணெய் தடவி மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்க டேப் பண்ணிக்கலாம். ஓடிஜியில் 160 டிகிரி செல்சியஸ் 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். கேக் ரெடி ஆகிற டைமில் பவுலில் தண்ணியை சூடு பண்ண வச்சுருங்க. 100 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கேக் இப்போது ரெடியாகி வந்திருக்கு. மோல்டுலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை கேக் மேலே சேர்த்துக்கோங்க. சாக்லேட்டை கேக் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு பிடிச்சது போல் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். எந்த நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் பிஸ்தாவை ஸ்லைஸ் பண்ணி மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.